முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு முக்கியமான நியூஸ் நிறைய பார்க்க போறோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காட்ஃப்ரே பிலிப்ஸ்ல இருந்து ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. என்னன்னா இவங்க வந்து 2.1 போனஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஷேர் வந்து ஒரு ரூ. 12,000 ரூ. 11,000 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு இந்த ஸ்பிளிட் போனஸ் கொடுத்த ஒரு காரணத்தினால 1/3 அதோட பிரைஸ்க்கு அட்ஜஸ்ட் ஆகி இன்னைக்கு ஒரு ரூ. 3,644 க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா போனஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 7% அளவுக்கு நியர்லி கிட்டத்தட்ட ஒரு 7% அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அதாவது ஒரே நாளில் ஒரு ஷேருக்கு $234 ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22 இருந்து நம்மளுடைய புது ஜிஎஸ்டி 2.0 வந்து நடைமுறைக்கு வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 40% அளவுக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. காட்ஃப்ரே பிலிப்ஸோட மெயின் பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா டொபாக்கோ பிஸ்னஸ் தான். அதனால இந்த ஸ்டாக் வந்து இந்த ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்ததுக்கு அடுத்து இந்த ஸ்டாக் வந்து அடுத்த குவார்ட்டர் இவங்களோட ப்ராஃபிட் வந்து அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அதுக்கு நாம் இந்த ஒரு 2-3 மாதம் வெயிட் பண்ணணும். மேபி கண்டிப்பாக இவங்களோட மார்ஜின் ப்ரெஷர் இருக்கும், சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஷேர் வந்து அடுத்த குவார்ட்டரில் இவங்க ப்ராஃபிட் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாம் பார்க்க போகிற நியூஸ் பார்த்தீங்கன்னா அர்பன் கம்பெனி ஐபிஓ. இந்த ஐபிஓ கம்பெனி வந்து நானும் அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு கிடச்சிதுன்னா நான் சொல்கிறேன். நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் எனக்கு மெயிலாகவே வந்துடுச்சு. எனக்கு இந்த ஐபிஓ கிடைக்கல. கிடச்சிருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நண்பர்கள் யாருக்கும் கிடச்சிருந்துச்சுன்னா இந்த ஐபிஓ கிடச்சுன்னா நம்மளோட கமெண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. 50% அளவுக்கான லிஸ்ட் ஆக போகிறதா தான் காட்டிட்டு இருக்கு. நாளைக்கு நமக்கு ஒரே வாரத்துக்குள்ள 50%ன்றது எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே கிடக்காது. நம்ம போட்டப்போனா அப்படியே இப்போ ஒரு 15,000 நம்ம ஒரு லாட்னா 15,000 நியர்லி அப்ளை பண்ணியிருப்போம். 7,500 பாதிக்கு பாதி ப்ராஃபிட் வந்து எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே கிடைக்காது. ஆனால் இந்த ஐபிஓ கிடைச்சவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரூ. 103 இந்த ப்ரைஸ் பேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரூ. 53 கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னா ஒரு ரூ. 156 லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லிஸ்ட் ஆனதுக்கு அடுத்தும் கொஞ்சம் ப்ராஃபிட்டில் மேலே ஏற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். பார்க்கலாம். இன்னும் 2 நாளாக நமக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்டிங்டன். இன்றைக்கி ரெட்டிங்டன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நியூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம iPhone 17 சீரியஸ் வந்து இந்தியாவிலேருந்து லான்ச் ஆக போகுது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19 இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது. செப்டம்பர் 19 இந்த iPhone 17 சீரியஸ் வந்து அப்ளை ஆக போகுது. அதாவது iPhone 17 ப்ரோ அப்புறம் iPhone 17 ப்ரோ மேக்ஸ் ரெண்டுமே வந்து வேரியஸ் கலரில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதில் இவங்களுக்கு என்ன நியூஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களோட மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரெட்டிங்டன் தான். அதனால தான் இன்றைக்கி வந்து 20% அளவுக்கு அப்பர் சர்க்கிட் அடிச்சிருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $289 க்ளோஸ் ஆகிருக்குது. 20% அளவுக்கு இன்றைக்கி ஏற்றத்தை கொடுத்து ஒரு ஷேருக்கு $48 இருக்குது. ஒரே நாளில் 20% எங்கேயாச்சும் நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியுமா நண்பர்களே? ஆனால் இதை வந்து நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது, கஷ்டம். ஏன்னா இதை மாதிரி ட்ராக் பண்ணி கரெக்டாக 20% அப்பர் சைடு அடிக்கிற ஸ்டாக்காக பார்த்து நம்மளால் வாங்க முடியும்னா கொஞ்சம் சிரமம் தான். பட் நம்ம நல்ல நல்ல ஸ்டாக்காக வாங்கி வைக்கிறப்ப சில நேரங்களில் நமக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கள் ப்ரைஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஐஃபோனுக்கு $82,900 ரவுண்டாக பார்த்தா 83,000 வச்சுக்கலாம். 83,000 ஒரு ஐஃபோனுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 83,000 கொடுத்து வாங்கக்கூடிய நண்பர்கள் யார் இருந்தீங்கன்னா, ஐஃபோன் வாங்கியிருந்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எங்களோட சார்ட்டில் பாருங்கள் இன்றைக்கி என்ன அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு பாருங்கள். 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட தத்தளிச்சுக்கிட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்த ஒரு காரணத்தினால ஒரே நாளில் 20% நண்பர்களே நினச்சி கூட பார்க்க முடியல. அந்தளவுக்கு இது ஒருவேளை எஃப்என்டோவில் மட்டும் இது இருந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி இதையும் தாண்டி மேலே போயிருக்கோம். இவங்க எஃப்என்டோவில் இல்லைன்ற ஒரு காரணத்தினால இந்த ஸ்டாக் 20% நின்றுடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு இந்த ஸ்டாக்கில். என்னன்னா சுஸ்லான். இவங்க பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜியில் வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா $59 வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. சார்ட்டை காட்டுறவங்களுக்கு பாருங்கள், $59 அதெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 1.5% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இதில் என்ன ப்ரோ நியூஸ், பெரிய நியூஸ்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், முக்கியமான இடம் அதாவது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதே மாதிரியான நியூஸ் வந்து ரெட்டிங்டனில் வந்த ஒரு காரணத்தில் அதிரி புதிரியான ஒரு ஏற்றத்தை கொடுத்து மேலே போயிடுச்சு. இப்போ இவங்களுக்கு வந்திருக்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நியூஸ் தான். என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா பவர்லேருந்து ஒரு 838 மெகாவாட் அளவுக்கான ஒரு ஆர்டர் வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து இந்த வருஷத்தில் இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு 2வது மிகப்பெரிய ஆர்டர். ஃபஸ்ட்டு ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1544 மெகாவாட் அளவுக்கு என்டிபிசி கிரீன்லேருந்து இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. அங்கே பாருங்கள் நண்பர்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். 1544 மெகாவாட் கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா 838 மெகாவாட் கிடச்சிருக்குது. இவங்க இதை எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா கர்நாடகாவில் ஒரு 302 மெகாவாட்டு,
மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா ஒரு 271 மெகாவாட், அப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 265 மெகாவாட்ஸ். இந்த மாதிரியான அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை சுஸ்லான் எனர்ஜிக்கு டாடா பவர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல நியூஸ் ஆகிட்டு இந்த ஷேர் இப்போ இதுலேருந்து மேலே போச்சுன்னா இந்த ஷேரை வச்சிருக்கிற நம்ம நண்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக தான் பார்க்குறேன். பாருங்கள் சார்ட்டில் மிக முக்கியமான நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆரேஜ் 62 ரூபா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 62 ரூபான்றது 60 ரூபா, சாரி 60 ரூபா வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜோட ப்ரைஸ் பாருங்கள், 1 ரூபா தான் கம்மியாக இருக்குது. ஒரு நாளைக்கு இந்த ஷேர் வந்து இந்த நியூஸால் நல்ல ஒரு மேலே ஒரு ஏற்றத்தை கொடுத்துச்சுன்னா நம்ம நண்பர்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சுஸ்லான் எனர்ஜியை டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம வந்து டாடா பவரையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம் சேர்ந்து. ஏன் அப்படின்னு சொன்னால் டாடா பவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 396 ரூபா அளவுக்கு போயிருந்துச்சு. ஒரே நாளில் 2% அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துருந்துச்சு. மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் தான். டாடா பவர் அந்த ஆர்டர் கொடுத்தவங்களுக்கும் சரி, அந்த ஆர்டர் வாங்கின சுஸ்லான் எனர்ஜி 2 பேருக்குமே இது வந்து ஒரு நல்ல நியூஸ் தான். அதுவும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம திருநெல்வேலியில் கங்கை கொண்டான் சிப்காட்டில் டாடா பவர் வந்து அவங்களோட சோலார் எனர்ஜி மூலமாக சோலார் பேனல் மூலமாக பவர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்த வந்து திறந்துருந்தாங்க. இவங்க வந்து இதை வந்து திறந்து லான்ச் பண்ண ஒரு காரணத்தினால வருங்காலங்களில் இவங்களோட சேல்ஸ் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது நான் கெஸ் பண்ணியிருந்தேன். பாருங்கள், இந்த ஸ்டாக் வச்சக்கூடிய நண்பர்களுக்கு கூடிய விரைவிலே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து அவங்களோட குவார்ட்டர் ரிசல்ட் வந்து நல்ல ஒரு குவார்ட்டர் ரிசல்ட் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பரில் ஒருத்தர் வந்து நமக்கு பர்சனலாக மெயில் பண்ணி ஒரு மெசேஜ் கேட்டிருந்தாங்க. என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நம்ம சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதே மாதிரி நான் செட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அந்த நியூஸை இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன் நண்பர்களுக்காக. பாருங்கள், 10,000 ரூபா மாதத்தில் எஸ்ஐபி மூலமாக, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக மாதம் ஒரு 10,000 ரூபா நம்ம சேர்த்துருந்தா 16 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து 83 லட்சமாக மாறி இருக்குது. 16 வருஷம் போகிறப்ப அவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணணுமா ப்ரோன்னு கேட்பாங்க நிறைய பேர். ஏன்னா நாம் ஒரு பெரிய வெல்த்தை க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக நாம் வந்து சில நேரங்களில் வெயிட் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். பாருங்கள், 16 வருஷத்தில் நாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 19,20,000 ரூபா, 19,5 லட்ச ரூபா சொல்லிக்கலாம். 19,20,000 ரூபா தான் நாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அது வந்து கிட்டத்தட்ட 3 மடங்காக மாறி இருக்குது. ஒன்று சொல்லலாம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு. ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம்தான். ஏன் அப்படின்னா எஃப்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6% 7% நிறைய பேர் சேஃப்டின்னு நினச்சி போடுவாங்க. அது இதே அளவுக்கு ஒரு பணம் இப்போ ஒரு 19 லட்ச ரூபாயா இருக்கட்டுமே, இதே மாதிரி 6% போட்டிருந்தா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ரிட்டர்னாக கொடுத்துருக்கும் 16 வருஷத்தில்? பெருசாக ஒன்றும் பெரிய ரிட்டர்ன்லாம் இருந்திருக்காது. பாருங்கள், இவங்களுக்கு 16 வருஷத்தில் இவ்வளோ பெரிய ரிட்டர்ன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சில வருஷங்களுக்கு இதை வந்து கண்டினியூ பண்ணாங்கன்னா கோடி ரூபாய்க்கான சம்பாதிச்சிடலாம். இப்போ நீங்கள் சிப் கால்குலேட்டர் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறையா சிப் கால்குலேட்டர் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 15,000 ருபீஸ் அளவுக்கு போட்டுட்டு ஒரு 15லேருந்து 20 வருஷத்துக்கு, ஏன்னா எல்லா வருஷங்களும் 15% ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சில வருஷங்களில் 12 கிடைக்கும், சில வருஷங்களில் 14 கிடைக்கும், சில வருஷத்தில் 18 கூட கிடைக்கும். அது அந்தந்த மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 வருஷம் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களாலே கண்டிப்பாக கோடீஸ்வரன் ஆக முடியும். நிறைய மக்கள் வந்து இதுக்கு வந்து தெரியறதில்ல. கோடீஸ்வரன்லாம் ஒரு கனவாகவே போயிடுவேன். இல்லை, அது வந்து நிஜமாகக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நண்பர்கள் யாரும் ஹோப்பு விடாமல் கண்டினியூஸாக அவங்க வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை நல்ல ஒரு ஸ்டாக்லேயோ, ஃபண்டமெண்டலாக நல்ல ஒரு ஸ்டாக்லேயோ அவங்க பணத்தை போடுறப்ப கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு பணத்தை அவங்களால கிரியேட் பண்ண முடியும், வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். நண்பர்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் சம்மந்தமாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக இப்போ நம்ம இந்தியாவுக்கு அமெரிக்கா வந்து டேக்ஸ் போட்டதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக ஒரு இறக்கத்தை கொடுத்துச்சு. காரணம் என்னென்னா டெக்ஸ்டைல் நம்ம இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஏற்றுமதி எந்த இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக தான். இப்போ டேக்ஸ் அவங்க போட்ட ஒரு காரணம், அதிகமாக போட்ட ஒரு காரணத்தினால டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக இருக்கிற கேபிஆர் மில்லு, அப்புறம் வெல்ஸ்பன்னு, அப்புறம் இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கத்தை கொடுத்துச்சு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. கேபிஆர் மில் ஒரு 4% அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரத்திலே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வர்த்தக பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு காரணத்தினால இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் துணி தேவைப்படுது. இதில் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்க. மேபி இந்தியா வந்து டேக்ஸை குறைக்கலாம், இல்லை அமெரிக்கா வந்து டேக்ஸை வந்து அவங்க டேக்ஸை ரிலீஃப் பண்ணலாம். இந்த மாதிரியான ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை வந்து முடிவுக்கு சீக்கிரம் வரத்தான் செய்யும். பார்க்கலாம் நண்பர்களே, பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நியூஸ் நண்பர்களே, என்சிசிலேருந்து ஒரு பெரிய நியூஸ் வந்துருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஷேர் வந்து ஒரு 2% அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு ஷேருக்கு 4 ரூபா கூடி இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 216 ரூபாயில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இவங்க வந்து பீகாரில், அதாவது வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பீகாரில் வந்து ஒரு 2090 கோடி அளவுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ஷேருக்கு வந்து ஒரு நல்ல நியூஸ். அது இல்லாமல் இந்த என்சிசி வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டு, அப்புறம் ரயில்வே ப்ராஜெக்ட்டு, மைனிங் இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து இவங்க வந்து மெயினாக பண்ணுறாங்க. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய மிக நான் கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்சிசி அப்புறம் என்பிசிசி. நம்ம நண்பர்கள் வந்து கண்டினியூஸாக நம்மளோட வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே இந்த 2 ஸ்டாக் பேரையும் சில நாட்களுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். கம்பெனியில் கூட என்பிசிசி வச்சிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி என்னுடைய அபிப்பிராயம் என்னங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்மளுடைய நாடு வந்து வளர்ந்து வரும் ஒரு நாடுன்றதுனால கண்டிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது நம்மளுடைய கட்டுமானத்துறை ஆகட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கண்டிப்பாக நல்லா ப்ரொஜெக்ஷனில் தான் இருக்குது. அதனால் இந்த 2 ஷேரும் கண்டிப்பாக ஒரு ஏற்றத்தை வருங்காலத்தில் கொடுக்குன்றதை நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் இது முக்கியமாக இன்னொரு ஒரு என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவுடைய வாரன் பஃபட் அப்படின்னு நாம் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவருடைய போர்ட்ஃபோலியோலையும் இந்த என்சிசி ஷேர் இருக்குது. அதனால் இந்த ஷேர் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா நான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்ப இன்ட்ரென்சிக் வேல்யூ பாருங்கள். எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் நாம் வந்து பார்க்குறப்ப இன்ட்ரென்சிக் வேல்யூ, புக் வேல்யூ பார்த்து நிறைய பேர் வாங்குவாங்க. இவங்களோட இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹404. இந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ₹216 தான் டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறப்ப இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமா? ஆனால் இதை வாங்குறதுக்கு முன்னாடி நண்பர்கள் வந்து அவங்களோட தனிப்பட்ட முறையில் இதை வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு வாங்குறத பற்றி யோசிங்க. ஏன்னா நான் சொல்கிறேங்கிறக்காக நீங்கள் கண்மூடித்தனமாக எதிலும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் நான் அந்த ஸ்டாக்கை வந்து கொண்டு வந்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஜிஎஸ்டி 2.1 ஒரு வாரத்துலேருந்து லான்ச் ஆக போகுது. சில படங்களில் 2.1 எடுக்கிறாங்க. அந்த படம் வந்து பெரிய ஹிட்டு கொடுக்க முடியலனாலும் இந்த 2.0 கண்டிப்பாக பல ஸ்டாக்குகளுக்கு வந்து ஹிட்டு கொடுக்க போகிறதா தான் நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் வந்து 4 ஸ்லாப் இருந்துச்சு. 5%, 12%, அப்புறம் 18%, 28%ன்னு 4 ஸ்லாப் வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாப்லலாம் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, 18, அப்புறம் 40. இந்த 3 ஸ்லாப் தான் வச்சுருக்காங்க. ஒரு ஸ்லாப்பை காலி பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்லாப்பில் பெனிஃபிட் அடையக்கூடிய ஸ்லாப்பாக நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபார்மாவுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்க போகுது. ஏன்னா நிறையா ஃபார்மா மெடிசன்ஸுக்கு அவங்க வந்து ஜிஎஸ்டியை இல்லாமல் 0 கொண்டு வந்திருக்காங்க. சில மெடிசனுக்கு பார்த்தீங்கன்னா 5% கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன்னா மருத்துவத்துறைக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி மெடிசனுக்கு ரேட்டு குறையிறது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குமாதிரி தான் நான் பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி குட்ஸு அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்களுக்கு வந்து ஜிஎஸ்டி பெர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டர்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் நம்மளுடைய வீடியோ பார்க்கணுன்னு தெரியும். M&Mல நிறைய கார்ஸ் வந்து அவங்களுடைய கார்ஸ் வந்து 60% மேற்பட்ட கார்கள் வந்து 5% அளவுக்கு ஜிஎஸ்டிக்கு வந்துருந்த ஒரு காரணத்தினால அவங்களுக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதில் பெனிஃபிட் இல்லாமல் அடி வாங்க போகிற ஸ்டாக்ஸ்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அடி வாங்க போகிற ஸ்டாக் மீன்ஸ் அடி வாங்க போகிற செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டொபாக்கோ ப்ராடக்ட் இருக்குல்ல, இப்போ ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு சொல்லியிருந்தோம்ல காட்ஃப்ரே ஃபிலிப்ஸு, அவங்களுக்கு நல்லா அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்கள வந்து 40% அளவுக்கு ஜிஎஸ்டி டேக்ஸ் போடுறாங்க. அது இல்லாமல் ஐடிசியில் வந்து அவங்களுக்கு அந்த விஷயத்தில் பாதிப்பு இருந்தாலும் மற்ற சில விஷயங்களான எஃப்எம்சிஜியில் இருக்கிறாங்க, அப்புறம் வந்து ஃபார்மிங் அந்த விவசாயத்தில் அதில் இருக்கிறாங்க, அப்புறம் பேப்பர் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நோட் புக் அதில் இருக்கிறாங்க. அப்படிங்கிற காரணத்தில் அந்த ஷேர் வந்து தப்பிக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது. பட் அவங்களோட மெஜாரிட்டியான வருமானம் வந்து டொபாக்கோலேருந்து வர்றதுனால அதுலேயுமே சில மார்ஜின் ப்ரெஷர் வரலாம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக வந்து அடுத்த Q3 ரிசல்ட்டில் கண்டிப்பாக இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ நாம் இந்த வீடியோவை பார்த்து நண்பர்கள் பார்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வரக்கூடியதை சில விஷயங்களை கணிக்கலாம், பார்க்கலாம் வரக்கூடியது எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஸ். இந்த ஷேர் இப்போ நான் எதுக்கு சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 1400 ரூபீஸ்லேயே வந்து சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து 1400லேருந்து ஒரு 1500 போச்சு, மறுபடியும் 1400 இருந்துச்சு. இப்போ அவங்களோட 1550 கட் பண்ணி மேலே போயிடுச்சு. நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் போட்டு ஒரே நாளில் பாருங்கள் 4.5% அளவுக்கு ஏறி இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் இன்றைக்கி எது நியூஸ் வந்திருக்கான்னு பார்த்தா பெரிய நியூஸ் இதில் வந்த மாதிரி தெரியல. ஆனால் இந்த ஸ்டாக் ஏறி இருக்குது. எதுக்காக இந்த ஸ்டாக்கை நீங்கள் என்னை கொண்டு வந்திருக்கீங்க ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணம் இல்லாமல் இல்லை. இந்த ஸ்டாக்லேருந்து கடன் வந்து கொஞ்சம் அதிகமாக, கொஞ்சம் இல்லை அளவுக்கு அதிகமாக இருக்குது. 7.4 அளவுக்கு கடன் வச்சுருக்காங்க. டெப்ட் பாருங்கள் 1.3 லட்சம் கோடி. அவங்களோட மார்க்கெட் கேப்பே 1.4 லட்சம் கோடி அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட் டெப்ட் பார்த்தீங்கன்னா 1.3 லட்சம் கோடி அளவுக்கு இருக்குது. கடன் அதிகமாக இருக்குன்னா ஃபினான்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கடன் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ நான் மெயின் அதில் பார்க்குறது என்னென்னா, எங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தோம்னா சிஆர்ஜிஆர் பாருங்கள்
10 இயர் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 29% 30% அளவுக்கு 10 வருஷத்துக்கு கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எனார்மஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் சில ஸ்டாக்ஸில் தான் பார்த்துருக்கேன். அதில் இந்த ஸ்டாக்கும் ஒன்று. அதனால் நண்பர்கள் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து பாருங்கள். இவங்களோட இயர்லியோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. இயர்லி அதிகரிச்சுக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. ஃபினான்ஸ் வந்து எல்லாரும் நம்ம மக்கள் வந்து நிறைய மக்கள் கடன் வாங்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. சாரி, தப்பாக நினைக்க வேண்டாம். கடன் வாங்கி தான் நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தாலையும் இவங்க வந்து வருங்காலத்தில் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் அடைவாங்க அப்படிங்கிறத தான் நான் பார்த்துறேன். இந்த ஸ்டாக் வச்சுருக்கக்கூடிய நம்ம நண்பர்களும் பெனிஃபிட் அடைஞ்சால் எனக்கு உண்மையிலே சந்தோஷம்தான். இந்த வீடியோவில் நம்ம தேவையான அளவுக்கு தகவலை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்கள். நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம் நண்பர்களே. முதலீடு செய்வோம், முன்னேறுவோம்.